ஆமென். ஹல்லேலூயா. வேதத்தை எடுத்துக்கொள்வோம். 69வது சங்கீதத்தின் 32வது வசனம். சங்கீதம் 69:32. சாந்த குணமுள்ளவர்கள் இதை கண்டு சந்தோஷப்படுவார்கள். தேவனை தேடுகிறவர்களே உங்கள் இருதயம் வாழும். தேவனை தேடுகிறவர்களே உங்கள் இருதயம் வாழும். தேடுகிறவர்களை இம்மையிலும் மறுமையிலும் வாழ வைக்கிறவர் நாம் ஆராதிக்கிற தேவன். ஆமென். நம்முடைய குடும்பத்துக்கு என்ன பெயர் வைக்கப்பட வேண்டுமானால் இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. இப்படி இருக்கணும் நம்முடைய வீடு, நம்முடைய குடும்பம், நம்முடைய தலைமுறை. நம்மை குறித்து சொல்லும் போது இப்படி சொல்லணும். இவங்க யார் தெரியுமா? அவரை தேடி அவரை விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிறவர்கள். ஹல்லேலூயா. தேடுகிறவர்கள் தான் நாடுவார்கள். நாம் யாருக்கு அவர் சமூகத்தில் அவரிடத்தில் நாட்டம் இருக்கிறதோ அவர்கள் தான் அவரை தேடுவார்கள். வேதம் சொல்லுகிறது, தேடுகிறவர்களை அவர் கைவிடுகிறது இல்லை. தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஒன்றும் குறைவுபடாது என்றல்ல, ஒரு நன்மையும் குறைவுபடாது. நாம் நிறைய இல்லாமே நினைத்து வருத்தப்படுகிறோம். ஆனால் அது நமக்கு எந்த அளவுக்கு நன்மையா இருக்கிறது என்பது நம்மை விட அவருக்கு தான் தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் இன்னும் அநேக விஷயத்தில் அவர் சமூகத்தில் சிறு பிள்ளைகளாய் தான் இருக்கிறோம். சிறு பிள்ளைகள் என்று சொல்லும் போது சிறு பிள்ளைகளுக்கு எது ஒத்துக்கும் ஒத்துக்காதுன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்க ஒரே காரியத்துக்கு அடம்பிடிப்பார்கள். என்ன? அவங்க ஆசைப்படுறது அவங்களுக்கு வேணும், அவ்வளவுதான். ஆனால் பெற்றோருக்கு தான் தெரியும் இது ஒத்துக்குமா ஒத்துக்காதா அப்படின்னு. அநேக விஷயங்கள்ல நாம் ஆண்டவரிடத்தில் இன்னும் சிறு பிள்ளைகளாக தான் இருக்கிறோம் கேட்குற காரியத்தில். அதனால தான் ரொம்ப அடம்பிடிக்கிறோம் நிறைய விஷயத்தில். நான் இத்தனை காலம் கேட்டும் இது எனக்கு குறைவாக இருக்கிறது என்று எண்ணுகிறோம். ஆனால் ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென். நன்மை குறைவுபடாது. அதன் காலத்தில் என்னென்ன தேவையோ அதை தந்து நடத்துகிறவர். ஹல்லேலூயா. சாரிபாத் வீட்டில் இருக்கிறவருடைய மாவு குறைந்து 10 நாள் கழித்து எலியாவை அனுப்பவில்லை. கடைசி பிடி மாவை பானையிலிருந்து எடுக்கிறதுக்கு முன்னதாக கர்த்தர் எலியாவை கொண்டு அங்கே நிறுத்துகிறார். என்ன ஆச்சரியம் பார்த்தீங்களா? கடைசி பிடி மாவை எடுக்கிறதுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டார். தேவன் எவ்வளவு நல்லவர். கடந்து வந்த பாதையை திரும்பி பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில கூட அப்படித்தானே. ஒரு நன்மையும் குறைவுபடாது. தேடுகிறவர்கள் தான் கண்டடைகிறார்கள். தேடுகிறவர்களை பார்த்து கர்த்தர் கேட்கிற 2 கேள்விகள். அந்த கேள்விகளை தான் இந்த நாளிலே ஆண்டவர் நம் மத்தியிலே வைத்து நம்மோடு பேச விரும்புகிறார். தேடுகிறவர்களை பார்த்து கர்த்தர் கேட்கிற 2 கேள்வி. என்ன முதல் கேள்வி? யோவான் சுவிசேஷம் அதனுடைய 20வது அதிகாரத்தின் 15வது வசனம். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். மகதலேனா மரியாளை பார்த்து இயேசு கேட்கிறார், யாரை தேடுகிறாய்? ஆமென். இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிறேன், அவ யாரை தேடுறா? சத்தமா சொல்லுங்க. சேர்ல இருந்து சவுண்ட் வர மாட்டேங்குது. எஸ், உங்களுக்கே தெரியுதுன்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா? நமக்கே தெரியுதுன்னா, அவ யாரை தேடுறான்னு நமக்கே தெரியுதுன்னா அவருக்கு தெரியுமா தெரியாதா? கண்டிப்பா தெரியும். ஏன்னா அவரே அப்படிப்பட்டவங்களை தான் தேடிட்டு இருக்கிறார். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று அவர் மனுபுத்திரரே கண்ணோக்கி பார்த்துட்டே இருக்கிறார். அவரே அப்படிப்பட்டவங்களை தேடிட்டு இருக்கும் போது ஆண்டவர் இங்கே கேட்கிறார், ஸ்திரீயே, யாரை தேடுறாய்? 3.5 ஆண்டுகள் இயேசுவை அநேகர் தேடி வந்தார்கள். யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரத்தின் 24, 25, 26 வசனங்களை பார்த்தால் தெரியும். அநேக ஜனங்கள் இயேசுவினிடத்திலே வந்தார்கள். யாரை தேடி வந்தாங்க தெரியுமா? அப்பம் கொடுக்கிற இயேசுவை தேடி வந்தார்கள். அப்பம் கொடுக்கிற இயேசுவை தேடி வந்தார்கள். மார்க்கு சுவிசேஷம் 1வது அதிகாரம் 37வது வசனத்தில் பேதுரு வந்து சொல்லுகிறார், ஆண்டவரே, ஜனங்கள் எல்லாரும் உம்மை தேடுகிறார்கள். உம்மை எல்லாரும் தேடுறாங்கன்னு சீஷர்கள் சொல்றாங்க. இங்கே ஜனங்கள் யாரை தேடுகிறார்கள் தெரியுமா? அற்புதம் செய்கிற இயேசுவை தேடுகிறார்கள்.
அப்பம் கொடுக்கிற இயேசுவை தேடுறதுக்கு நிறைய பேர், அற்புதம் செய்கிற இயேசுவை தேடுறதுக்கும் நிறைய பேர். இப்பொழுது கல்லறைக்கு முன்னாக நின்று ஒருவள் அழுது கொண்டிருக்கிறாள். நமக்கு தெரியும் மகதலேனா மரியாள் மட்டுமல்ல கல்லறைக்கு வந்தது. லூக்கா சுவிசேஷம் 24வது அதிகாரம் 1வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, சில ஸ்திரீகளும் அங்கே வந்தார்கள் என்று. மகதலேனா மரியாள் மட்டும் வரவில்லை, கூட இயேசுவின் தாயாகிய மரியாள் வந்தார்கள், வேறு சில ஸ்திரீகளும் அங்கே வந்தார்கள். கல்லறை திறந்திருக்கிறது, உள்ளே அவர் இல்லை. மகதலேனா மரியாள் என்ன செய்ய, மற்றவர்கள் திரும்பி போய்விட்டார்கள். மகதலேனா மரியாள் என்ன செய்கிறாள் என்றால், ஓடி போய் அதை சீஷர்களுக்கு அறிவிக்கிறாள். அறிவித்த போது சீஷர்கள் கூட்டத்திலிருந்து பேதுருவும் யோவானும் ஓடி வருகிறார்கள். 2 பேரும் வந்து பார்க்கிறாங்க, உண்மையாய் அவர் இல்லை. பார்த்துவிட்டு சீஷர்களும் போய்விட்டார்கள். இப்பொழுது மகதலேனா மரியாள் மட்டும் நிற்கிறாள். மற்ற ஸ்திரீகள் வந்து பார்க்கிறாங்க, இல்லைன்னதும் போயிட்டாங்க. சீஷர்கள் வந்து பார்க்கிறாங்க, இல்லைன்னதும் போயிட்டாங்க. ஆனால் இவள் வந்து பார்த்துட்டு இல்லைன்னதும் அவளால போக முடியல, அங்க நின்று அழுதுட்டு இருக்கிறாள். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நமக்கு மிக 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 தேவையான ஒன்று நாம் தேடி கிடைக்கலன்னா அந்த இடத்துல அது நிமித்தம் நாம் கண்ணீர் விட்டு அழுவோம் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆகார் அலைந்து திரிகிறாள். எதற்காக? தன் பிள்ளைக்கு இப்பொழுது மிக மிக தேவை பணம் அல்ல, தண்ணீர். அவள் பணத்துக்காக இப்பொழுது அலையவில்லை. அவனுக்கு, என் பிள்ளைக்கு என்ன தேவை? இப்போ தண்ணீர் தேவை. அலைந்து திரிந்து கிடைக்காத உடனே அவ போய் உட்கார்ந்து அழுறா. மிகவும் தேவையானது தேடி கிடைக்கலன்னா அழுவோம். மிருகங்களை வேட்டையாடுகிற ஏசாவே கண்ணீர் விட்டு கதறினான். எதிர்பார்ப்போடு தகப்பனிடத்தில் வருகிறான், அப்பாக்கு ஆசீர்வாதத்தை வாங்கலான். வேட்டையாடி பிடித்து சமைத்து கொண்டு வந்து கொடுக்கும் போது, இல்லப்பா எல்லாம் கொடுத்துட்டேன், அவன் எதிர்பார்த்தது கிடைக்கல. தெரியும் அந்த வேட்டையாடுற மனசு எப்படி இருக்கும். கண்ணு முன்னாடி மிருகத்தை அடிக்கிறவன், ஆனா அவன் அழுறானா, கண்ணீர் விட்டு கதறினானா, சத்தமிட்டு அழுதானா. ஹல்லேலூயா. மிகவும் தேவை. அப்போ இவ வந்து நிக்கிறா. ஆண்டவர் கேட்கிறாரு, நீ யாரை தேடுற? இதே கேள்வியை முதலாவது தூதர்களை வைத்து கேட்கும் போது அவள் என்ன சொல்லுகிறாள் தெரியுமா? 20வது அதிகாரத்தின் 13வது வசனம். அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை. என் ஆண்டவரை. நீ யாரை தேடுற? அப்பம் கொடுக்கிற இயேசுவையா? அற்புதம் செய்கிற இயேசுவையா? அவ என்ன சொன்ன தெரியுமா? என்னுடையவரை நான் தேடுறேன். என்னுடையவரை நான் தேடுறேன். என்னுடையவரை நான் தேடுறேன். அப்பம் கொடுக்கிற இயேசுவை தேடுறதுக்கு நிறைய பேர், அற்புதம் செய்கிற இயேசுவை தேடுறதுக்கு நிறைய பேர். ஆனால் என் ஆண்டவர், என்னுடையவர் என தேடுறதுக்கு ஒருவள் மாத்திரம். சுனேமித்தியால் சொல்லுகிறாள், உன்னத பாட்டின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனத்துல, என் ஆத்தும நேசரை தேடினேன். 2வது வசனத்துல, என் ஆத்தும நேசரை தேடுவேன். 3வது வசனத்துல, என் ஆத்தும நேசரை கண்டீர்களா என்று கேட்டார். 4வது வசனத்துல, என் ஆத்தும நேசரை கண்டேன். வார்த்தைக்கு வார்த்தை அவள் என்ன சொல்லுகிறாள் தெரியுமா? என் 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 ஆத்தும நேசர், என் ஆத்தும நேசர், என் ஆத்தும நேசர். நேசர் சொல்லுகிற வார்த்தையை கேளுங்கள்.
உன்னத பாட்டின் புஸ்தகம் 6வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ராஜஸ்திரீகள் 60 பேரும் மறுமனையாட்டிகள் 80 பேரும் உண்டு. கன்னியருக்கு தொகை கிடையாது. அடுத்த வசனம், என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தியே. Glory. அப்பம் கொடுக்கிற இயேசுவை தேட 1000 பேர் இருக்கிறாங்க. அற்புதம் செய்ய இயேசுவை தேட 10000 பேர் இருக்கிறாங்க. ஆனா என் ஆத்தும நேசரின் தேடுறதுக்கு ஒருவள் மட்டும்தான் இருக்கிறாள். அவள் மறுமனையாட்டி அல்ல, அவள் தான் மணவாட்டி, அவள் தான் சபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த இயேசுவை தேடி வந்திருக்கிறோம்? ஹல்லேலூயா. கன்னியருக்கு தொகை கிடையாது. திரளான ஜனங்கள் இயேசுவை பின்பற்றினார்கள். இப்படிதான் பைபிள்ல இருக்கும். அற்புதம் நடக்க நடக்க கூட்டம் அதிகரிச்சுட்டே இருக்கு. அப்பம் கொடுக்க கொடுக்க கூட்டம், ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்க கூட்டம். கன்னியருக்கு தொகை இல்லை. அவர் சொல்றாரு, என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தியே. அவ யார் தெரியுமா? எல்லாரையும் மாதிரி வந்து பார்த்துட்டு போறவ கிடையாது. கல்லறைக்கு முன்னாடி நின்று அழுதுட்டு இருக்கிறவ. பார்க்க மட்டும் அவள் கண்களில் கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கும். பார்க்காம அவளால போக முடியாது, பார்க்காம அவளால திரும்ப முடியாது. நான் வந்து பார்த்து சும்மா பார்த்துட்டு போக வரல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இயேசு உனக்கு என்ன தந்தார்னு கேட்டா, அப்பம் சாப்பிட்டவங்க சொல்லுவாங்க அப்பம் தந்தார் என்று. அற்புதம் பெற்றுக்கொண்டவங்க சொல்லுவாங்க அற்புதம் கிடைக்கப்பட்டது என்று. இவளை கேட்டா என்ன சொல்லுவா தெரியுமா? வாழ்க்கை தந்தார். ஆமென். நம்ம என்னைக்கு இப்படி பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுது மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு கொடுப்போம். வாழ்க்கை தந்தவருக்கு நான் வாழ்க்கையை கொடுக்கிறேன். 7 பிசாசுகள் அவளை பிடித்திருந்தது என்று மார்க் 16:10 சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் விடுதலை கொடுத்தார், விடுதலை கொடுத்தார், வாழ்க்கையை கொடுத்தார். பிசாசு 7 பிசாசு பிடித்திருந்தவளை இயேசு வந்து பிடித்தார். அவ்வளவுதான், அதுதான் வாழ்க்கை. ஹல்லேலூயா. பவுல் சொல்றார், நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ என்னை அவர் பிடித்தார். அதுதான் லைஃப். ஆமென். அவர் வலது கரத்தை பிடித்து என்ன சொல்றார்? நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு லைஃப் கொடுத்திருக்கிறார். இயேசு உனக்கு என்ன செய்தார்னு கேட்டா, எனக்கு அப்பம் தந்தார்னு சொல்லக்கூடாது, எனக்கு அற்புதம் செய்தார்னு சொல்லக்கூடாது. செய்தார் இல்லைன்னு இல்லை, ஆனா சொல்ல வேண்டியதை விழுங்கிடக்கூடாது. என்ன சொல்லணும்? இயேசு உனக்கு என்ன செய்தார்? எனக்கு வாழ்க்கை தந்தார், எனக்கு வாழ்க்கை தந்தார். ஹல்லேலூயா. இவன் நிக்கிறா, அழுதுட்டே நிக்கிறா. எல்லாரும் போறது மாதிரி போக முடியாது. என் புறாவோ என் உத்தமியோ ஒருவேளை. அவதாங்க சபை. எதுக்காக தேவனிடத்தில் வந்திருக்கிறோம்? அப்பத்துக்காகவா, அற்புதத்துக்காகவா? இன்னைக்கு அநேகர் தேடுறதே அப்பம் தருகிற இயேசுவை தேடுகிறோம், அற்புதம் செய்கிற இயேசுவை தேடுகிறோம். என் நேசர் என்று தேடுகிறவர்கள் எத்தனை பேர்? என் ஆண்டவர் என்று தேடுகிறவர்கள் எத்தனை பேர்? அதான் ஆண்டவர் கேட்கிறாரு, நீ யார தேடுற? இவ்வளவு அழுது தேடுறியே, யார தேடுற? ஹல்லேலூயா. நம்முடைய தேடல் சரியா இருக்குதா? ஒருத்தியே, அந்த ஒருத்தியை தான் அவர் அழைச்சிட்டு போக வர போறார். ராஜஸ்திரீகள் ஒரு பக்கம், மறுமனையாட்டிகள் இன்னொரு பக்கம். கன்னியர்களுக்கு தொகை இல்லை. அவர் வந்து அத்தனை பேரையும் கூட்டிட்டு போக மாட்டார். என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தியே, அந்த ஒருவளை அழைத்து போக ஆத்துமநேசர் மீண்டும் வரப்போகிறார். நாம் யாரை தேடுகிறோம்? நாம் யாரை தேடுகிறோம்? ஹல்லேலூயா. யாரை தேடுகிறோம்? என்னவரே
என் ஆத்ம நேசரே, என்னவரே, நீர் என் மணவாளனே, என்னவரே, என் பிரியமே, என் ரூபவதியே என்று அழைத்தவரே, இந்த தாயின் கருவிலே என்னை தெரிந்து கொண்டவரே, இந்த தாயின் கருவிலே glory. வீணன் என்று பலர் தள்ளின போதென்னை வானைந்தெடுத்தவர், வீணன் என்று பலர் தள்ளின போது, கமான் கைகளை உயர்த்தி சொல்லுவீங்களா? என்னவரே, என் ஆத்ம நேசரே, நீர் என் மணவாளனே, என்னவரே, என்னவரே, ஓ என்னை பிரியமே, என் ரூபவதியே என்று அழைத்தவரே, என்னவரே, 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 உடையவரே. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இவளால அவர் இல்லாம முடியல. சில உறவுகள் பிரியும் போது அடக்கத்துக்கு எல்லாரும் போவாங்க, எல்லாரும் துக்கத்தோட தான் போறாங்க. ஆனால் முடிஞ்சதும் எல்லாரும் அவங்கவுங்க இடத்துக்கு போயிடுவாங்க. ஆனால் நெருக்கமானவங்க நின்று அழுதுட்டு இருப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ அழுறா, இவ அழுதுட்டு இருக்கிறா. பேதுரு உண்டு, யோவான் உண்டு, எத்தனை பேர் இருந்தாலும் சரி, உயிர்த்தெழுந்த கிறிஸ்து முதலாவது தம்மை காண்பித்தது அவருக்காக நிற்கிறவளுக்கு மட்டும்தான். கிறிஸ்து இனி வெளிப்பட போகிறார். யாருக்கு தம்மை காண்பிக்க போறார் தெரியுமா? என் புறாவோ, என் உத்தமையோ, ஒருத்தியே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் இந்த அழுறா, எனக்கு பார்க்கணும். அழுதுட்டு ஆமென். 12வது வசனம், 11வது வசனம். மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே திரும்ப பார்க்கிறாள். ஒருவேளை இருக்க மாட்டாரா? அழுகை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்பிக்கை இழக்கிற இடத்துல அழ ஆரம்பிப்போம். ஆனா அழ ஆரம்பிச்சிட்டோம்னாலே நம்பிக்கை வர ஆரம்பிச்சிடும். நம்பிக்கை இழக்கிற இடத்துல எல்லாம் போச்சு அப்படி தண்ணி தேடி அழுதுட்டு தேடல, தேடி கிடைக்காததும் அழுதா இல்ல, அழுததும் கர்த்தர் கண்ணை திறந்தார், தண்ணியை பார்க்கிறார். இந்த மரியாளை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது உண்மையிலே விசுவாசத்தில் பலவீனமானவள். விசுவாசத்தில் பலவீனமானவள். எனவேதான் அவர் கல்றையில் அவர் என்ன சொல்றேன்னா, சரீரத்தை யாரை எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படிதான் அவர் பேசிட்டு இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது 10வது வசனத்துல 9வது வசனம், அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். இன்னும் அறியாது. அவ ஒரு காரியம் தெளிவா தெரியுது, அவ விசுவாசத்துல பலவீனமானவள் தான், ஆனால் அன்பில் ஆழமானவள். ஹல்லேலூயா. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கும். இவைகளில் அன்பே பெரியது. விசுவாசத்தில் பலவீனமானவா அதனாலதான் அவ
கல்லறைக்கு வரா. ஆமென். ஆனா அன்புல ஆழமானவள். ஏன்னா அவரால் கிடைக்கப்பட்ட வாழ்க்கையை பார்க்கிறாள். உனக்கு என்ன வேணும்? அப்பம் வேணுமா? வேண்டாம். அற்புதம் வேணுமா? வேண்டாம். எதுக்காக வந்திருக்க? என்ன தேவை? எனக்கு அவர் வேணும், எனக்கு என் நேசர் வேணும், எனக்கு வாழ்க்கை தந்தவர் வேணும். எல்லாரும் வந்து பார்த்து கன்ஃபார்ம் பண்றாங்க, உண்மைதான், அவர் இல்ல. இவ கல்லறைக்கு வெளியே நின்று அழுதுட்டு இருக்கிறான். இன்னும் நீங்க கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா தெரியும், ஏன் அழுறேன்னு பேதுருவும் கேட்கல அவகிட்ட, யோவானும் கேட்கல அவகிட்ட. எல்லாரும் இருப்பாங்க, ஆனா ஏன் அழுறேன்னு கேட்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. இவ அழுத போது அங்க இல்லை, ஆனால் கேட்கிறவர் உயிரோடு இருக்கிறதுனால வந்து கேட்டாரு, ஏன் நீ அழுற? ஏன் நீ அழுற? ஏன் நீ அழுற? ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, இவளுடைய விசுவாசம் என்பது என்ன அப்படின்னா, அவர் இறந்துட்டார். இவ போய் என்ன சொல்றாருன்னா, இவன் நான் போய் எடுத்துக்கொள்ளுகிறேன் அப்படின்னா. அப்ப ஒரு காரியம், இவளுடைய இப்பொழுது நிலைமை என்பது என்ன அப்படின்னா, அவரால் இப்போ இவளுக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது. அவர் எதுக்குமா அவர் தேவை இல்லை, எனக்கு இப்படி செய்வேன்னு சொல்லி இருக்கிறாரு, எனக்கு அவர்கிட்ட வாங்கணும் இல்லை. இப்போ அவளுடைய ஃபெய்த் லெவல் என்ன அப்படின்னா, அவரால் இப்போ எனக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்படி இருந்தும் அவள் அவரை தேடுகிறாள். நான் சொல்ல வருகிற செய்தி இதுதான். எனக்கு அவர் ஒன்னும் செய்யலைனாலும் எனக்கு அவர் வேணும். அவள் தான் மணவாட்டி. அவரால் இப்போ ஒன்னும் செய்ய முடியாது இல்ல. சிலுவையில இருந்து இவங்க தான் இறக்கி இவங்க தான் கொண்டு வைக்கிறாங்க. எதுக்கு இல்ல, அவரை பார்த்துட்டேன்னா எனக்கு லைஃப் இப்படி ஆயிரும். ஒண்ணும் இல்ல, எனக்கு அவர் வேணும். இதுலதான் அன்புல நிக்கிறான். விசுவாசத்துல நிக்க முடியாட்டியும் அன்புல நின்னுட்டீங்கன்னா விசுவாசத்துல வந்துருவீங்க. ஏன்னா விசுவாசத்தை துவக்குறது யாரு? வந்து துவக்கிட்டார்ல, மரியாதைன்ட்டார். அவ்வளவுதான், அங்க ஸ்டார்ட் ஆயிட்டு. அவர் திருப்பி முதல்ல ஓடி போய் என்ன சொன்னார்? அவர் சரீரத்தை காணலன்னு திரும்ப ஓடி போய் என்ன சொன்னா தெரியுமா? அவர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அன்னைக்கு ஏன் அன்புல நிக்க முடியல தெரியுமா? அன்னைக்கு அப்பம் தருகிற இயேசு எல்லாருக்கும் தேவை. இன்னைக்கு அவர் தர முடியல. அவருக்கு தர முடியாதது ஒன்று இல்லை. ஆனா நம்முடைய ஃபெய்த் என்ன சொல்லுதுன்னா, நம்முடைய விசுவாசத்தில் குறையும் போது சொல்லுது, இது நீ கிடைக்காது, இது நீ தர முடியாது. அப்படி சொல்லும் போது ஜெபம்லாம் கிடையாது இப்போ. ஏன்னா நம்ம தேடுறது நேசரை தேடலையே, நாம அப்பம் கொடுக்கிற இயேசுவை தானே தேடுறோம். நினைச்சது கிடைக்கல, அவ்வளவுதான். சும்மா சர்ச்சில் வந்து இருந்துட்டு அப்படி போனோம், அவ்வளவுதான். வந்து பார்த்துட்டு பேதுரு யோவான்ல வந்து விசிட் பண்ணிட்டு போனாங்கல்ல, அவ்வளவுதான். அப்பம் கொடுக்கிற இயேசு, அற்புதம் செய்கிற இயேசு என் ஆண்டவர். எனக்கு அவர் ஒன்னும் செய்யலைனாலும் எனக்கு அவர் வேணுங்கிறா தெரியுமா? ஆண்டவர் சொல்ல, அவள் ஒருத்தியே. கன்னியர்களுக்கு தொகை இல்லதான்பா. வந்து போறவங்க எல்லாம் அப்படி கிடையாது. எனக்கு தெரியும், என் பிரியம், என் ரூபவதி, என் புறாவோ, என் உத்தமியோ, என் உத்தமியோ, உத்தமி உண்மை உள்ளவா. அவளுக்கு நான் செஞ்சாலும் செய்யலைனாலும் எனக்காக நிற்பா. அதுதாங்க மணவாட்டி இல்ல. யோபுவை பார்த்து தேவனை தூஷித்து ஜீவனை விடுன்னு சொன்னாலும் அவ கூட தான் நின்னா. ஏன்னா அவன் மறுமனையாட்டி கிடையாது, அவன் மணவாட்டி, மனைவி. ஹல்லேலூயா. எங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும். ஆனா நான் நியமிக்கப்பட்டவள், பியூலா, வாழ்க்கைப்பட்டவள் அவ. ஹல்லேலூயா. நாம் எதை தேடி வருகிறோம்,
யாரை தேடி வருகிறார்? ஆண்டவர் இன்னைக்கு கேட்கிற கேள்வி, நீ யாரை தேடுகிறாய் கேட்கிறார். என்னால் வாழ்க்கை பெற்ற பிறகும் நீ என்னிடத்தில் அப்பத்தைக்காக மட்டும் வந்து கதவை தட்டுகிறவனா இருப்பாயோ? உனக்கு அப்பம் தருவார், தரமாட்டார் இல்ல. மீதி 12 கூடை மீதி யார் எடுத்தாங்க? நீங்க பாத்தீங்களா? ஆனா நமக்கு தெரியும் இது யார் தான் எடுத்திருப்பாங்க? சீஷர் தான் எடுத்திருப்பாங்க. அவங்க அப்பத்துக்கா வந்தாங்க? இல்ல, அவரோடு இருக்க வந்தாங்க. கொடுத்தார்ல ஆண்டவர். கூட இருந்த சீஷர்களை பட்டினியா இருக்கவே விடல. வந்து கேட்குறாங்க யோவானுடைய சீஷர்கள், என்ன உபவாசம் நாங்கள் இருக்கிறோம், இவங்க இருக்குல்ல. மணவாளன் இருக்கும்போது 3.5 வருஷம் அதுக்கப்புறம் இருப்பாங்க. அவங்க ஆரம்பிக்கிறது உபவாசத்தில் தான் ஆரம்பிக்க போகிறாங்க. அடுத்த 10 நாள் ஜெபம் இல்லை. இப்போ அவங்கள திருப்தியா நிறைவா ஒரு தீங்கு அணுகாமல் ஒரு சேதமும் இல்லாமல் அழகா நடத்தினார். ஆனால் ஆண்டவர் கூப்பிடுறது அப்பம் தருவேன் வா அப்படின்ல, தம்மோடு இருக்க. இந்த நாளில் இந்த கேள்விக்கு நம்முடைய பதில் என்ன? அவ சொல்ற, நீங்க எங்க வச்சிருக்கிறீங்கன்னு சொல்லுங்க, நான் போய் எடுத்துக்கிறேன். அப்ப அவளுக்கு தெரியுது, அவளுடைய அறிவு என்ன அப்படின்னா, இப்ப அவரால் எனக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனாலும் அவர் இல்லைன்னு நினைக்கும் போது அவர் இருந்து அழுதுட்டு இருக்கிறார். நாம அப்போ இல்லைன்னு அழுறோம். மீகாவில் அதான் தீர்க்க தரிசன வார்த்தை இருக்கிறது. ஏன் அழுற? அப்போ இல்லையான்னு கேட்கல, ராஜாவானவர் உன்னிடத்தில் இல்லையோ? ராஜாவான் நம்ம எதுக்கு அழுறோங்க? நான் நினைச்ச லைஃப் கிடைக்கலன்னு அழுறோமா? நான் எதிர்பார்த்தது எனக்கு வாய்க்கலன்னு அழுறோமா? எதுக்கு அழுறோம்? அப்படி அழுறவங்க 1000 பேர் இருக்கிறாங்க. ஆனால் என் புறாவோ, என் உத்தமியோ ஒருத்தியே. அந்த லைன்ல வர்றதுக்கு தான் ஆவியானவர் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறார். நீ இந்த எண்ணிக்கை கடங்காத அந்த கன்னியர் கூட்டம் அப்படின்னு 1000 பேர் இருக்கிறாங்கல்ல, இந்த பக்கம் 10,000 பேர், இந்த பக்கம், அதுல ஒரு ஆளை ஒன்னு அவர் பார்க்க விரும்பல. ஹல்லேலூயா. முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் இருப்பது போல, ஆமே, குமாரத்திகளுக்குள்ள எனக்கு பிரியமானவள் இருக்கிறாள். எனக்கு பிரியமானவள் இருக்கிறாள். ஹல்லேலூயா. அவளுக்கு ஒன்னும் செய்யலைனாலும் அவ அவரை தான் தேடுவா. என் ஆத்துமனேசரை, என்னவரே, என் ஆத்மனேசர் என்னவரே. ஆமென், ஆமென். நல்ல கவனிங்க. இந்த வார்த்தை கேட்டுட்டு இருக்கும் போது எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், எனக்கு நீங்க ஒன்னும் செய்யலைனாலும் எனக்கு நீங்க தான் வேணும். எனக்கு ஒன்னும் செய்யலைனாலும் எனக்கு நீங்க தான் வேணும். நமக்கு ஒன்னும் செய்யலைன்னா நம்ம வேண்டான்னு போறோம்ல. எத்தனை நாள் ஜெபிக்கல, எத்தனை நாள் தேடல, ஏன் ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறார். ஹல்லேலூயா. இவள் இந்த அளவுக்கு தேட காரணம், இப்போ இவளை பொறுத்த வரைக்கும் இப்போ அவரால் ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனாலும் இந்த அளவுக்கு தேட காரணம் என்ன அப்படின்னா, அப்போ எனக்கு செஞ்சார். இன்னைக்கு நான் எதிர்பார்த்த காரியம் நடக்கல, உண்மைதான். ஆனா அன்னைக்கு நடந்ததுனால தான் இன்னைக்கு நான் இருக்கிறேன். இல்லைன்னா 7 பிசாசுகள் என்ன ஏழாக்கி போட்டிருக்கோம்ல. அந்த வாழ்க்கைப்பட்டதை நினைக்கணும். அதனால தான் ஓசியா 2 இருக்கு, நீ எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளில் பாடினது போல பாடுவேன். அதுதான் ரட்சிப்பின் சந்தோஷம், அதான் ரட்சிப்பின் கம்பீர சத்தம். வாழ்க்கப்பட்டதை நினைச்சவா வேறு யாருக்கு பின்னாடியும் போக மாட்டான். போவாஸ் கண்களிலே ரூத்துக்கு தயை கிடைக்கிறது. 3வது அதிகாரத்தில் போவாஸ் பாதத்தில் போய் அமருகிறாள். போவாஸ் பார்த்து என்ன சொல்றார் தெரியுமா? உன்னுடைய நற்குணம் சூப்பர்ண்டார். என்ன நற்குணம்? தரித்திரருக்கு பின்னாடி நீ போகல, ஐஸ்வர்யவான்களுக்கு பின்னாடி நீ போகல, நீ என்ன தேடி வந்த பத்தியா? நீ போ, உனக்கு வேண்டிய படியெல்லாம் செய்வேன்.
உனக்கு வேண்டியது கதிர் மட்டும் இல்லம்மா, உனக்கு வேண்டியது லைஃப். நீ போ, நான் செய்வேன்னார். ஹல்லேலூயா. மனுஷங்க நம்ம ஒரு தேவை எதிர்பார்த்து மனுஷங்க கிட்ட போன நம்மளை அனுப்பி விடுறதுக்காக வாக்குறுதிகளை கொடுப்பாங்க. ஆனால் அவர் அப்படி கிடையாது. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டேன். நகோமியை பற்றி கொண்டதுனால பெத்லெகேமுக்கு வரா. நகோமி என்ன சொல்றாங்க தெரியுமா? அவர் அப்படி சொல்லிட்டார்ல, இனி இந்த காரியத்தை செய்யும் முன்னமே அவர் இளைப்படைய மாட்டார். நாம் கிருபையினால் ஆவியானவரால் இழுத்து கொண்டு வரப்பட்டவர்கள். நம் ஆண்டவர் நமக்கு தருகிற வாக்குத்தத்தத்தை ஆவியானவர் நம்முடைய ஆவியுடனே கூட சேர்ந்து உறுதிப்படுத்துவார். சொல்லிட்டார்ல அவரு, வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமென் சொல்லிட்டார்ல. ஆமா, நம்ம ஆமா சொல்லும்போது அவர் சொல்லுவார் ஆமென் சொல்லு. ஏவேன் வாக்குத்தத்தம் சொன்னாரா? ஆமா ஆமென் சொல்லு. அது ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் செய்து முடிக்கும் முன்னே இளைப்படைய மாட்டார். நீ காத்திரு, காத்திரு. அந்த இரவு ரூத்துக்கு எல்லா இரவும் போல அல்ல. அந்த இரவு ஒரு நம்பிக்கையின் இரவு. அந்த இரவு ஒரு எதிர்பார்ப்பின் இரவு. என்ன எதிர்பார்ப்பு? இனி விடிய போகிற பொழுது என்பது, ஆமே, நேற்று போல நான் இனி யாருக்கு பின்னாடி நின்று பொறுக்கிறதா இருக்காது. காரணம், எனக்கு சொன்னவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. சொன்னவர் உண்மையுள்ளவர். ஏமே 146வது சங்கீதத்தில் ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. காலையில் இதை வாசிக்கும் போது, ஏமே 146ல் 3-4 வாசியுங்கள். பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதேயுங்கள். அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போம். எவ்வளவு பெரிய அதிகாரியா இருந்தாலும் சரி, அவன் மண்ணுக்கு திரும்பிட்டானா அவனுடைய யோசனைகள் எல்லாமே அழிந்து போகும். நாம் ஆராதிக்கிறவர் யோசனையில் பெரியவர். காரணம், அவர் மண்ணுக்கு திரும்பவில்லை, அவர் விண்ணுக்கு திரும்பி இருக்கிறார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அவர் யோசனையில் பெரியவர், அவர் செயல்களில் வல்லவர். காரணம், அவர் மண்ணுக்கு திரும்பல, அவர் விண்ணுக்கு திரும்பி இருக்கிறார். இன்றும் பிதாவின் வலது பாரிசத்திலே வீற்றிருக்கிறார். எத்தனை பேர் இந்த பகல் வேளையில சொல்லுவீங்க, எனக்கு சொல்லப்பட்டது நடக்கும்? என்ன செய்வேன், என்ன தருவேன், என்ன செய்வேன் சொன்னாரோ அது நடக்கும். நான் அவரை மட்டும்தான், எனக்கு அவர் தேவை. அவர் எனக்கு ஒண்ணு செய்யலைனால் அவர் தேவை. என்னம்மா பயங்கரமா சர்ச்சுக்கெல்லாம் போன ஆராதிச்ச, ஆண்டவருக்காக எல்லாத்தையும் விட்ட, எல்லாத்தையும் வெறுத்த, இப்போ லைஃப்ல என்ன கிடைச்சிருக்குன்னு கேட்டா, எனக்கு அவர் இருக்கிறார்ல. இப்படி சொல்லணும். அவ சொல்ற பாருங்க, நீங்க எங்க வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க, நான் போய் எடுத்துக் கொள்ளுகிறேன். மணவாட்டியினுடைய அடுத்த அடையாளம் என்ன தெரியுமா? அவர் எனக்கு ஒன்றும் செய்யலைனாலும் நான் அவருக்கு செய்ய வேண்டியதை செய்துதான் ஆகணும். தேவனை தூஷித்து ஜீவனை விடுன்னு யோபுவின் மனைவி சும்மா சொல்லலை. யோபுவின் சரீரத்தில் புண்கள், சீழ் வடிந்து கொண்டே இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் யோபுவின் மனைவி துடைப்பாங்க. தொடச்சி ஒரு சைடில் தொடச்சிட்டு அப்புறமா இந்த சைடில் துடைப்பாங்க. தொடச்சிட்டு வந்து பார்த்தா இந்த சைடில் திருப்பியும் வடியும். இவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தா, இவர் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அவங்களுக்கு தாங்க முடியல. தேவனை தூஷித்து ஜீவனை விடும் சொல்லிட்டு நான் எங்க அம்மா வீட்டுக்கு அப்படி போகல, அவர் இருந்து தொடச்சிட்டு தான் இருக்கிறார். மணவாட்டி செய்ய வேண்டிய கடமையை நீங்க சொல்லுங்க, நான் போய் பார்த்து வருகிறேன்ல, நான் போய் எடுத்துக்கொண்டு என்ன அவருக்கு என்னால என்ன செய்ய முடியும், அதுதாங்க சேவை. அதுதான் சேவை. என்னால அவருக்கு என்ன, யாராவது உங்ககிட்ட கேட்டாங்களா செய்யறது? யாரு கேட்கணும்? நான் அவருக்கு நியமிக்கப்பட்டவன், நான் அவருக்கு நியமிக்கப்பட்டவள். ஹல்லேலூயா.
என்னால முடிந்ததை நான் செய்யணும். இவள் பரிமள தைலத்தை அவர் பாதத்தில் ஊற்றினதை பார்த்து சிலர் முறுமுறுத்த போது இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? அவளை யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க என்றார். அவருடையவளை டிஸ்டர்ப் பண்றது அவருக்கு பிடிக்காது. அது எங்க தொடுறது போல தெரியுமா? கண்மணியை தொடுறது போல. வேற எங்க என்ன பட்டாலும் லேஸ்ல நமக்கு தெரியாது. ஆனா கண்ணுக்குள்ள ஒரு தூசி பட்டா உடனே தெரியும். உன்னை தோன்றவன் என் கண். ஆண்டவர் சொல்றார், அவளை டிஸ்டர்ப் பண்ணாத, அவளை டிஸ்டர்ப் பண்ணாத. அவள் என்னிடத்துல நற்கிரியைகளை செய்திருக்கிறாள், நல்ல காரியம் செஞ்சிருக்கிறார். ஆண்டவர் அதை கவனிக்கிறார். ஆமென். அவர் எனக்கு ஒன்றும் செய்யலைன்னாலும் எனக்கு அவர் வேணும். நிறைய காரியங்களை இன்னும் செய்யலையே என்ற கேள்வியோடு வந்திருக்கும் போது இந்த ஆராதனை வேளையில் இந்த வார்த்தையை மனம் திறந்து சொல்ல முடியுமா? எனக்கு நீங்க ஒன்றும் செய்யலைன்னாலும் எனக்கு நீங்க வேணும். அதனாலதான் ஆசாப் சொல்றார், எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். நாள்தோறும் வாதிக்கப்படுறவன் சொல்றான், காலைதோறும் தண்டிக்கப்படுறவன் சொல்றான், எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். யாரை தேடுகிறோம்? இரண்டாவது அவர் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? யோவான் 1:38 இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்லுகிறதை கண்டு என்ன தேடுகிறீர்கள் என்றார். அடுத்து அவர் தேடுறவங்கள்ட்ட கேட்கிறது, என்ன தேடுறீங்க? என்ன தேடுகிறோம்? செய்தியை எளிதில் மனதில் வைக்க 2 லைன்ல சொல்றேன். அவரை தேடுங்கள், அவரிடத்தில் தேடுங்கள். அவரை தேடுங்கள், அவரிடத்தில் தேடுங்கள். என்ன தேடுகிறோம்? ஒரு 3 காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். எஸ்ரா புஸ்தகம் 8வது அதிகாரம் அதனுடைய 22வது 23வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். நான் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். ஏன் வெட்கப்பட்டிருந்தேன் என்றால், எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்றும், வல்லமையும் கோபமும் அவரை விட்டு விலகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறது என்றும் நான் ராஜாவுக்கு சொல்லி இருந்தோம். அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்திலே அதை தேடினோம். எதை? எங்களுக்கு வேண்டிய ஆதரவை, எங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை. இப்ப எருசலேமுக்கு போகணும். அகவா நதி அண்டையில் இருக்கிறாங்க. எருசலேம் தேவாலயத்தை கட்டும்படி போகணும். ராஜாவும் அங்க இருக்கிற பெரியவங்க எல்லாம் சேர்ந்து இவர்களுக்கு அநேக பொருட்களை கொடுக்கிறாங்க. அநேக பொன் போன்ற பொருட்கள் தேவாலயத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கான காரியங்கள், விலை மதிக்கத்தக்கதான விலை உயர்ந்த காரியங்கள் இவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இதெல்லாம் இல்லாம ஒன்னும் இல்லாத போது இவங்க பயங்கரமா ஆண்டவரை பத்தி பேசியிருக்கிறாங்க. என்ன பேசியிருக்கிறாங்கன்னா, எங்கள் தேவன் யார் தெரியுமா? அவருடைய கரம் தம்மை தேடுகிறவர்களுக்கு நன்மையா இருக்கும். இப்படி எல்லாம் பேசிட்டு இப்ப நிறைய கிடைச்சிட்டு. பொதுவாகவே அப்படிதான். நாங்கள் வீட்டில் ஒன்றுமே இல்லைன்னு வைங்களேன், வீடை பூட்டி இருக்கிறோமாங்கிற கவலையே நமக்கு இருக்காது, ஒன்றுமே இருக்காது. ஆனால் ஏதாவது ஒன்று வீட்டில் இருக்குன்னா, வீட்டில் 5 பேர் இருந்தால் 5 பேரை வச்சும் செக் பண்ணுவோம்ல, பூட்டி இருக்கிறோமா. ஒன்றும் இல்லாத போது பயங்கரம், ஆண்டவரே நீர் எப்பொழுது வருவீர் ஆண்டவரே. ஏதாவது கொஞ்சம் ஒரு உயர்வு மேன்மை வரும்போது, இப்பொழுது வந்து விடாதீங்க ஆண்டவரே. நம்முடைய விசுவாச பரீட்சைன்னு ஒண்ணு இருக்கு. நம்ம என்னெல்லாம் பேசுறோங்கிறது ஆண்டவர் கேட்ப. ஒன்னும் இல்லாத போது, ஒன்னும் இல்லாதவனை யாருங்க திருடுவா? இப்ப இங்க இருந்து எருசலேமுக்கு போகணும். போற வழியில சத்துருக்கள் பதிவிருப்பாங்க. இதுதான் இப்ப பிரச்சனை. ஏன்னா இவங்க கொண்டு போற பொருட்கள் சாதாரண பொருட்கள் எல்லாம் விலை உயர்ந்தது. இதை கொண்டு எருசலேம் தேவாலயத்தில் கொண்டு வைக்கணும். இதுக்கு இவங்க சொல்லும் போது இவங்க கிட்ட 5 காசுக்கு ஒன்றும் கிடையாது. அப்படி போறவன ஒருவேளை திருட வந்து பிடிச்சாலும் அவன் பாக்கெட்ல இருக்கிறது தான் கொடுக்கணுமே தவிர இவங்கிட்ட இருந்து எடுக்க ஒண்ணுமே முடியாது. இவர் சொல்றார், எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்களுக்கு நன்மையா இருக்கிறது, எங்களுக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாம்.
சொல்லிட்டு இருக்கும். அப்படியாப்பா, அப்போ இந்த இதெல்லாம் நீங்கள் போகும்போது சும்மா போக வேண்டாம், இந்த பொருட்கள் எல்லாம் கொண்டு போங்க. ஒவ்வொன்றா கிடைக்க கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோ. இப்போ ஒரு மனசு சொல்லுது, ராஜா கிட்ட எதுக்கும் சேவகர்களை கேளு அப்படின்னு. ஆனா அவர்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் சொல்லுது, ஹேய், அது உனக்கு வெக்கமால உனக்கு என்ன தேவை? எனக்கு ஆதரவு தேவை. அது யார்கிட்ட கேளு? நீ ஒருத்தரை கொஞ்சம் முன்னாடி பேசிட்டு இருந்தல, அவர்கிட்ட கேளு. வேதம் சொல்லுகிறது, அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்திலே அதை தேடினோம். எதற்காக இந்த உபவாசம்? இந்த உபவாசம் தான் எதுக்கு அப்படின்னா, இந்த இரண்டு நினைவுகளில் இருந்து விடுதலை உண்டாகும். இரண்டு நினைவுகள்ல இருக்கிறவன் சரியா நடக்க மாட்டான். இப்போ இங்க இருந்து ஒரு 100 மீட்டர் எனக்கு நடந்து போகணும்னு வைங்களேன், இரண்டு நினைவு இருக்குமானால் 10 அடி முன்னாடி போவேன், திருப்பி 15 அடி பின்னாடி வந்துடுவேன். ஒரு பக்கம் முடியும்னு சொல்லுது, நான் முன்னாடி போறேன். இன்னொரு பக்கம் சொல்லுது, ஏய் விளையாடாத, அப்படியே பின்னாடி வந்துடுவேன். ஒரு காரியத்தையும் ஒழுங்கா செய்ய முடியாது. இவ்வகை பிசாசுகள் ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி, அப்ப ஜெபிக்க நாம உட்காரும் போது, தேவ சமூகத்தில் உட்காரும் போது, ஆமென், இந்த நினைவுகளை கர்த்தர் ஒன்றாக்குவார். கர்த்தர் கொடுக்கிற நினைவு என்பது ஊழியத்தின் ஆரம்பத்தில் சில பாதைகளை தெரிந்தெடுக்க முடியாமல் தவித்த போது ஆண்டவர் ஜெபிக்க வைத்ததே அப்படிதான். ஆமென். சில 2 வாரங்கள் ஆண்டவர் சமூகத்தில் உபவாசிக்க வைத்தார். ஜெபிக்கும் போது ஆண்டவர் இப்படி வாயில வார்த்தையை தந்தார். ஆண்டவர் 2 பாதை இருக்கிறது. ஒன்று நீங்க காட்டுற பாதை, இன்னொன்று பிசாசானவன் காட்டுற பாதை. ஆண்டவர் ஏன் முன்னாடி ஒரே ஒரு பாதை தான் இருக்கணும், அது நீங்க காட்டுற பாதையா தான் இருக்கணும். அது விரும்புறானோ விரும்பலையோ, எனக்கு இதை தவிர வேற வழியே இல்லை, இதில் நடந்துதான் ஆக வேண்டும் என்கிற நிலையில என் முன்னாடி ஒரே ஒரு பாதை இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த 2 பாதை இருக்கும்போது தான் நம்ம சுயமா யோசிக்க ஆரம்பிப்போம். ஆமென். நம்ம மாம்சீகமா யோசிச்சோம்னாலே நம்ம எது ரொம்ப ஈஸியா இருக்குது, எது ரொம்ப பெருசா இருக்கு, அப்படிதான் பார்த்து தெரிந்தெடுப்போம். ஆமென். அதான் ஆவிக்குரியவன் நிதானிக்கிறான். நமக்கு தெரியல, தேவ சமூகத்தில் உட்காந்துடணும். நமக்கு டெசிஷன் எடுக்க தெரியல, சூஸ் பண்ண தெரியல, உட்காந்துடணும். இவர்கள் தேவனிடத்துல தேவ சமூகத்தில் உட்கார்ந்து உபவாசித்து தேடுறாங்க. ஏன்னா ஒரு புறம் சொல்லுது, ராஜா கிட்ட கேளு, பொன் பொருள் தந்தவர் 2 சேவகர்களையும் தருவார்னு கேளு. இல்ல, இன்னொரு புறம் சொல்லுது, ஹே, நீ தேவனை கொச்சப்படுத்திராத. நீ என்ன சொன்ன? அவருடைய கரம் இருக்குன்னு சொன்ன, அவருடைய கரம் இருக்குன்னு சொல்லிட்டேல்ல, அப்புறம் ஏன் அவங்க கிட்ட போய் கேட்கிற? ஹல்லேலூயா. ஆமென். எனக்கு ஒரு தகப்பன் இல்லை என்றால் நான் அனாதை. எனக்கு ஒரு தேவன் இல்லை என்றால், எனக்கு ஒரு தகப்பன் இல்லை என்றால் நான் அனாதை. நான் யாரும் இல்லாதவன் ஆயிடுவேன். நான் யாரும் இல்லாதவன் ஆனால் நான் பிச்சை எடுக்கவும் தயங்க மாட்டேன். ஆனால் எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். தகப்பன் இருக்க போய் நான் இன்னொரு இடத்தில் கை நீட்டுவேன், ஆனால் அது எனக்கல்ல வலி, என் தகப்பனுக்கு தான் வலி. ஹல்லேலூயா. கேட்டா கிடைக்கும், நான் கேட்க மாட்டேன். ஏன்? அவர் இருக்கிறார். அவருக்கு பிள்ளையா இருந்துட்டு நான் இன்னொருத்தங்கள்ட்ட போய் கேட்கறது எனக்கு வெட்கமா இருக்கு. அவர் அப்பா பிதாவே என்று அழைக்கிறவங்க அப்பா கிட்ட கேட்கிற காரியத்தை அடுத்தவங்க கிட்ட கேட்டா அவர்களுக்கு நமக்கு வெட்கமா இருக்கணும். நம்ம வீட்டுக்கு வரோங்க, நம்ம பிள்ளைங்க பக்கத்து வீட்டு கதவை தட்டிட்டு ஏதாவது கொடுங்கன்னு கேட்கிற காட்சி நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்குன்னு வைங்களேன். ஒரு தகப்பனுக்கு இதை விட வலி இருக்குமா? நம்மால பிள்ளைக்கு கொடுக்க முடியல அந்த காரியத்தை வச்சுக்கோ. நம்மால பிள்ளைக்கு கொடுக்க முடியல, நம்மால பிள்ளைக்கு கொடுக்க முடியலைனாலும் நாம தான் போய் கேட்போமே என்று நம்ம பிள்ளைய கேட்க வைக்க மாட்டோம். அப்படி ஒரு காட்சியை கொஞ்சம் யோசித்து பாருங்க. என்ன செய்வோம்? நானா இருந்தா என்ன செய்வேன்? அங்கிருந்து எங்கேயாவது ஓரமா போய் உக்காந்துருந்து என்னால முடியலையேன்னு மார்பில் அடித்து அழுவேனே தவிர, ஆகார் அப்படிதாங்க அழுதா. என் பிள்ளைக்கு என்னால் ஒரு கிளாஸ் தண்ணி கூட கொடுக்க முடியாம போயிட்டேன்னு.
அந்த அளவுக்கு நான் யூஸ்லெஸ்ஸா இருக்கிறேனே. ஒரு கிளாஸ் தண்ணி கூட என் பிள்ளை தாகத்துக்கு என்னால் கொடுக்க முடியலன்னு போயிருந்த அழுதா. ஏன் அந்த வலி என்பது அது தாங்க முடியாத வலி. அப்படி இருக்க அவ்வளோ பெரிய தேவனை அப்பா பிதாவே என்று அழைக்கும் பாக்கியம் பெற்ற நாம, ஹல்லேலூயா. எஸ்ரா சொல்றாரு, நான் வெட்கப்பட்டேன், எனக்கு வெட்கமா இருந்துச்சு. ஆமென். அதனாலதான் சோதோமின் ராஜா கொண்டு வந்து பொருட்களை கொடுக்கும் போது ஆபிரகாம் இப்படி நீட்டவில்லை, இப்படி நீட்டினான். ஏன்னா எனக்கு சாலேமின் ராஜா இருக்கிறார். எனக்கு சாலேமின் ராஜா இருக்கிறார். சாலேமின் ராஜா எனக்கு கொடுத்துட்டார். என்ன கொடுத்தார்? அப்பம் கொடுத்தார், ரசம் கொடுத்தார். அப்பத்தையும் ரசத்தையும் சாலேமின் ராஜா மெல்கிசேதேக் ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்கு நிழலாய் சொல்லப்பட்டவர் தான் இந்த மெல்கிசேதேக். நம்மை சந்திக்க வந்தது மெல்கிசேதேக் அல்ல, பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரனாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் வந்தது அப்பத்தை ரசத்தையும் அல்ல தந்தது, தம்மையே அப்பமாகி தந்தார், தம் இரத்தத்தை ரசமாய் தந்தார். இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக. இதை வாங்கி பானம் பண்ணுங்கள், இது உங்களுக்காக. அதன் அர்த்தம் என்ன? இப்போ நாம் அந்த இரத்த உறவுக்குள்ள வந்துட்டோம். இரத்த உறவுக்குள்ள வந்துட்டோம். இப்ப அப்பான்னு கூப்பிடுறோம், டாடின்னு கூப்பிடுறோம். அப்படிப்பட்ட நாம இன்னொருத்தங்க கிட்ட போய் ஒரு காரியத்தை கேட்கும் போது, அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது எஸ்ரா சொல்றாரு, எங்களுக்கு வெட்கமா இருந்துச்சு, அதனால நாங்க என்ன செய்தோம் தெரியுமா? அதை அவரிடத்தில் தேடினோம். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். கரங்களை உயர்த்தி, எல்லா நெருக்கத்திலும் என்னை அன்பின் உரபல ஹந்தரப கபதரபல ரியாதரரா. ஓ அன்பின் ஆமென். ஆயிரம் ஆயிரம். ஓ ஜீசஸ். ஆமென். நல்ல கவனிங்க. கானான வேவு பார்த்துட்டு வராங்க. பாடின நல்லதா இருக்கு, டைம் தான் பத்த மாட்டேங்குது. ஆண்டவருடைய அன்பை நினைச்சு ஆமென். அந்த கானான வேவு பார்த்துட்டு வராங்க. வந்துட்டு அந்த ஜனங்கள் எல்லாம் பார்த்துட்டு யோசுவா காலேபை தவிர மற்றவர்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, அவ்வளோதான், இதெல்லாம் கிடைக்காது கிடைக்காதுன்னு. உடனே யோசுவாவும் காலேபும் ஜனங்களை அமர்த்தி என்ன சொல்றாங்கன்னா, அவர்களை காத்த நிழல் அவங்கள விட்டு போயிட்டு, ஆனால் கர்த்தர் நம்மோட இருக்கிறார். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு போயிட்டு நீ எதை வச்சு சொல்ற காலேபேன்னு கேட்டா என்ன சொல்ல தெரியுமா? நாம போய் அந்த இடத்துல போய் பார்த்துட்டு திரும்பி வந்தோம். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு போகாம இருந்திருந்தா நாம் அவ்விடத்துல பிடிக்கப்பட்டிருப்போம், அடிக்கப்பட்டிருப்போம். நேற்று வர கேட்க வச்சார் கானான, இன்னைக்கு பார்க்க வச்சிட்டாரு. அர்த்தம் என்ன? நான் கேட்கும்போது என் கூட இருந்தார், இன்னைக்கு பார்க்கும்போது என் கூட இருக்கிறார், நாளைக்கு நான் சுதந்திரிக்கும் போதும் கூட இருப்பார். ஹல்லேலூயா. நேத்து கேட்க வச்சார். எகிப்தில் இருக்கும்போது கானானை குறித்து கேட்க வச்சார், பார்த்தோமா? இல்ல. வனாந்திரத்தில் நடந்த போது கேட்க வச்சார், பார்த்தோமா? இல்ல. எதை கேட்க வச்சிட்டு இருந்தாரோ இப்போ கண்ணுக்கு காட்டி தந்துட்டார். இந்த ரெண்டை செஞ்சவர் அல்ல, கேட்க வைக்கிறார், பார்க்க வைக்கிறார், சுதந்திரிக்க வைக்கிறார். 3ல் 2 முடிஞ்சு, இன்னும் 1 தான் இருக்கு. அவர் மனிதர் அல்ல, பாதி வழியில விட்டு செல்ல. எத்தனை பேர் சொல்ல முடியும்? 3ல் 2 முடிஞ்சு, இன்னும் 1 தான் இருக்கு. சிலருக்கு 3ல் 1 தான் முடிஞ்சிருக்கும்ல.
இன்னும் 2 இருக்கு, செய்வார். இந்த விசுவாசத்துல அவன் சொல்றான், எதை வச்சு சொல்ற? நீ ரொம்ப உத்தமனா நடக்கிறதுனால இல்ல, நீ பாரு அந்த நிழல் இருக்கு, வலப்பக்கத்தில் நீழல்ல அவர் இருக்கிறார், கர்த்தர் கூட இருக்கிறார். போன வாரத்துல தான் நினைக்கிறேன், போன வாரம் தான் சொன்னேன் நினைக்கிறேன்ல, அவர் வலப்பக்கத்திலே நிழலா இருக்கிறார். என் நிழலை நான் அவர் இருப்பதாய் உணர்வேனானால், நம்ம நிழலை அவர் இருக்கிறதா நீங்க ஃபீல் பண்ணி பாருங்க. உங்க கூட ஒரு பெரிய சேனை இருப்பதை போல ஒரு பலன் இருக்கும். உங்க நிழலை அவர் இருப்பதா நீங்க ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா, உங்க பக்கத்தில் ஒரு பெரிய சேனை இருப்பதை போல ஒரு உணர்வு இருக்கும். ஹல்லேலூயா. காலேப் சொல்றாரு, அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு போயிட்டு, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்துல தேடுங்க. என்ன தேவை? எனக்கு ஆதரவு தேவை, எனக்கு பாதுகாப்பு தேவை. கர்த்தரிடத்துல தேடுங்க, தேடுங்க. தேவ சமூகத்தில் அமர்ந்திருங்கள், ஆண்டவரை நோக்கி கேளுங்க. என்னைக்குமே புரிஞ்சுக்கோங்க, ஜெபம் வீண் போகாது. 2 நாளைக்கு முன்பதாக ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு ஊழிய காரியமாக போயிருந்தேன். அங்கே ஒரு பாஸ்டர் என்னை ரிசீவ் பண்ணாங்க. அங்கிருந்து அவங்க காரில் சிறிது தூரம் பயணம் செய்யும்போது அவருடைய சாட்சியை சொன்னாங்க. அவங்க அப்பா அவங்க அம்மா சாட்சியை சொன்னாங்க. அவங்க அப்பா வந்து அந்த பட்டணத்தில் ஒரு பெரிய ரவுடி. பெரிய ரவுடின்னா அந்த ஊரே தெரியும் அந்த அளவுக்கு. அவர் திருமணம் முடிந்து அவருடைய மனைவி, அதாவது இந்த பாஸ்டருடைய அம்மாவை மிகவும் காயப்படுத்துவாங்க. அதாவது நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது எழுப்பி விட்டு அடிப்பாங்களாம். இவங்க வேதனை தாங்காம இவங்க வீட்டை விட்டு ஓடி விஷத்தை வாங்கி குடிச்சு விழுந்துட்டாங்க. அந்த வழியாய் ஒரு பாட்டி வராங்க, ஊறுகாய் விற்று கொண்டு ஒரு பாட்டி வராங்க. இவங்க மயங்கி கிடக்கிறதை பார்த்து விஷம் குடிச்சிருக்கிறது தெரிஞ்சிருக்குது. அவங்க அந்த ஊறுகாயெல்லாம் வாய்க்குள்ளே வச்சு எப்படின்னெல்லாம் பண்ணி அவங்கள கண் விழிக்க வச்சுட்டாங்க. கண் விழித்து இப்படி இருக்கிறாங்க. அந்த பாட்டி சொல்கிறாங்க, இயேசுவை நம்புமா, நீ வாழ்ந்துருவ, இவ்வளோன்னு சொல்லிட்டு அந்த பாட்டி போயிட்டாங்க. இவங்க தேவனை அறியவில்லை. அப்பொழுது இவங்க வீட்டுக்கு வந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன சொல்லி ஜெபம் பண்ணாங்க தெரியுமா? அந்த ஊறுகாய் விற்கிற பாட்டி சொன்ன, இயேசுவே எனக்கு வாழ்க்கையை தாங்க, என் கணவனை மாற்றுங்க. அந்த ஊறுகாய் விற்கிற, ஏன்னா இயேசுவை தெரியாது, ஒன்றும் தெரியாது. இப்படி 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 16 வருஷம் ஜெபம் பண்ணாங்களாம். 16 வருஷம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 16வது வருஷம் ஒரு நைட்டு 1 மணிக்கு அவர் திருப்பி வந்து தட்டி எழுப்புறாரு. நைட்டு தூக்கத்திலேருந்து எழுப்புனாலே இவங்க எதுக்கு ரெடி ஆகிற வேண்டியதான்? அடி வாங்கிறதுக்கு. எழுப்பிட்டு அவர் முழங்கால் போட்டு சொல்றாரு, என் கையில் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணு. இவங்க பார்க்குறாங்க, என்னடா இது, என்ன நடந்துச்சு? சொப்பனத்தில் இயேசு வந்து நிற்கிறாரு, எனக்கு பயமா இருக்கு, என் தலையில கை வச்சு ஜெபம் பண்ணு. ஹல்லேலூயா. அவங்க தலையில கை வச்சு ஜெபம் பண்றாங்க. கர்த்தர் சந்தித்து அந்த பட்டணத்தில் அவரை கர்த்தர் பாஸ்டரா மாத்திட்டார். அந்த பட்டணமே அசைஞ்சிட்டு. அவருடைய மகன் இந்த சாட்சியை என்கிட்ட சொன்னாங்க. எத்தனை வருஷம் ஜெபம் பண்ணாங்க தெரியுமா? 16 வருஷம். நீ கர்த்தரிடத்தில் அதை தேடு. தாமதிக்குதுன்னு சொல்லிட்டு வேற எங்கேயும் தேட போயிடாத. நீ கர்த்தரிடத்தில் தேடு. உன் ஜெபம் வீண் போகாது, ஜெபம் வீண் போகாது. ஹல்லேலூயா. அவர் பாஸ்டர் ஆயிட்டாரு. எனக்கு அந்த சாட்சியை கேட்டு என் இருதயம் எல்லாம், எத்தனை நாட்களுக்காய் புருஷனுக்காய் கண்ணீர் வடிக்கிற சகோதரி, மனைவிக்காய் கண்ணீர் வடிக்கிற சகோதரா, பிள்ளைகளுக்காய் கண்ணீர் வடிக்கிற பெற்றோரே துருத்தியில் இருக்கிறது. அது தூபம், அதை அணைய விட மாட்டார். அது நம்முடைய ஜெபம் என்கிற தூபத்தை அவருக்கு பிடிக்கலைன்னா நம்மை ஜெபிக்கவே விட மாட்டார். ஒரு காரியத்துக்காக என்னை பல நாட்களாக ஜெபிக்க வைக்கிறார்னா புரிஞ்சுக்கோங்க, இந்த தூபம் அவர் சமூகத்தில் எரிந்து கொண்டிருக்கிறது, எரிந்து கொண்டிருக்கிறது. வேற எதை வச்சு இந்த தூபத்தை எரிய வைக்க முடியாது. உன் பிள்ளைக்காக நீ வடித்த கண்ணீர் அவர் சமூகத்தில் எரிந்து கொண்டிருக்கிறது. நீ வைத்த ஏறெடுத்த ஜெபம் எரிந்து கொண்டிருக்கிறது. வேளை வரும், நாட்கள் வரும். ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படி ஒருத்தங்களை சந்திக்கணுமோ சந்திப்பாருங்க. ஆமென். எப்படி சந்திக்கணுமோ சந்திப்பார்.
ஹல்லேலூயா. சிறையில யோசேப்பு இருக்கிறது பார்வோனுக்கு தெரியாது. சிறையில யோசேப்பு இருக்கிறது பார்வோனுக்கு ஒரு விஷயமும் கிடையாது. ஆனா ஒரு நைட்டு 14 பசுக்களை தலைக்குள்ள ஓட விட்டார். ஆமென். ஹல்லேலூயா. நீ இன்னைக்கு யாருக்கு ஒரு விஷயம் இல்லாம இருக்கலாம், நாளைக்கு நீ விஷயம் ஆவ. செய்கிறது கர்த்தர். யாரு பார்க்கிறான் தேடுறாங்க, கொண்டு வர வைக்கிறாங்க. ஆமா, விஷயமே இல்லாத விஷயம் ஆனாங்க. விஷயமே இல்லாத விஷயம் ஆனா. ஹல்லேலூயா. எத்தனை ரிக்வெஸ்ட், எத்தனை வெட்ட கொடுத்திருப்பான்னு தெரியாது. நமக்கு தெரிஞ்சு பானை பாத்திரக்காரன்ட்ட சொன்னான், ஒன்னு ராஜா கிட்ட பேசுற, வேலைக்கு ஆகல. ஹல்லேலூயா. மோர்தெகாயெல்லாம் ராஜாவுக்கு விஷயமே இல்லை, ஒரு நைட்டு தான். அடுத்த நாள் விடியறதுக்குள்ள விஷயம் ஆயிட்டான். நீ தேவனிடத்தில் அதை தேடு. ஒருவன் தன் சிநேகிதனுக்கு அப்பம் கொடுக்கிறதுக்கு வீட்டில் இல்லாததும் சிநேகிதன் கதவை போய் தட்டுறான். உள்ள இருக்கிற சிநேகிதன் சொல்றாரு, என்ன தொந்தரவு பண்ணாத. உடனே அவன் போய் பக்கத்து வீட்டு கதவை தட்டல, அதே கதவை தான் தட்டிட்டு இருக்கிறான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் அவரிடத்தில் மட்டும் ஒரு காரியத்தை கேட்கிறேன்னா நான் அதை என்ன சொல்றேன் தெரியுமா? ஆண்டவரே, எனக்கு நீங்க செஞ்சாதான் உண்டுன்னு சொல்றேன். எனக்கு செய்யறதுக்கு வேற யாரும் இல்லைன்னு சொல்றேன். இருந்தாலும் எனக்கு அது தேவையில்லைன்னு சொல்றேன். அந்த அநீதி உள்ள நியாயாதிபதியின் இடத்துல ஒரு ஏழை தாய் வந்து நியாயத்தை கேட்கிறான். அவன் செய்ய மனமே இல்லாதவன். அப்படி இருந்தும் பார்க்கிறான், இவன் நம்ம கிட்டேயே ஏன் வந்து கேட்கிறானா? இவளுக்கு வேற யாரும் இல்லை. மனமே இல்லாதவனே மனம் வைக்கும் போது மனதுருகிற கர்த்தர் சும்மா இருப்பாரோ? ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனமே இல்லாதவன் மனம் வைக்கும் போது மனதுருகிறவர் சும்மா இருப்பார். நீ தேவனிடத்தில் அதை தேடு. 2 காரியத்தை கூட சொல்லி ஜெபிக்கிறேன். யோசுவா 15வது அதிகாரம் 18-19 வசனங்கள். அவள் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினாள். காலை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்றான். அப்பொழுது அவள் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும். எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்றால், அப்பொழுது அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். காலேப் தன் மகள் அக்சாளை ஒத்தினியலுக்கு விவாகம் பண்ணி கொடுக்கிறான். கொடுக்கும்போது ஒரு வறட்சியான நிலத்தை தகப்பன் பிள்ளைக்கு கொடுக்கிறான். அவள் வேண்டாம் என்று சொல்லவில்லை, அதை வாங்குறான். திரும்பி புறப்பட்டு போக கழுதை மேல் ஏறுகிறவள் தன் கணவனிடத்தில் சொல்லுகிறாள், எங்க அப்பா கிட்ட போய் நான் ஒரு நிலத்தை கேட்டுட்டு வரேன். அவள் கழுதையிலிருந்து இறங்கினதுமே காலை பார்த்து கேட்கிறான், உனக்கு என்ன வேண்டும்? அவள் தேவையை சொல்வதற்கு முன்னதாகவே தகப்பன் கேட்கிறா, உனக்கு என்ன வேண்டும்? ஹல்லேலூயா. எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும். எனக்கு நீர் வறட்சியான நிலத்தை தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும். அப்பொழுது அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இவள் தகப்பனிடத்தில் வந்து கேட்க காரணம் என்ன? காரணம் ஒன்றுதான், அவளுக்கு தகப்பனை குறித்த அறிவு. என்ன அறிவுன்னா, என் அப்பா கிட்ட இந்த வறட்சி மட்டும் கிடையாது, என் அப்பா கிட்ட நீர்ப்பாய்ச்சலான நிலமும் உண்டு. ஹல்லேலூயா. இதுதான் தகப்பனை குறித்த. உன்னை ஜனிப்பித்து உன்னை வளர்த்தினது உன் தகப்பன் யார் என்பதை நீ அறிந்து கொள்வதற்காக. சரி, ஏதோ வாழ்க்கை கிடைச்சதை வாங்கிட்டு போ. இல்லை, எனக்கு தெரியும் எங்க அப்பா கிட்ட என்ன இருக்குன்னு தெரியணும். அதே வேளையில் ஒரு நல்ல மகளுடைய அடையாளம் என்ன தெரியுமா? அப்பா தந்த வறட்சியை முதல்ல வாங்குவான்.
ஆமென். இதை வேண்டான்னு சொல்ல மாட்டான், அதை வாங்குவா. நீ அதை வாங்கிட்டேன்னா அதுக்கு பின்னாடி நீ கேட்கறதுக்கு மேலான நன்மையை வச்சிருக்கிறா. ஹalleluya. அவ கேட்டது செழிப்ப நீர்ப்பாய்ச்சலான ஒரு நிலத்தை கேட்கிறாள், தகப்பன் 2 எண்ணெய் கொடுக்கிறார். ஏன் என் வாழ்க்கையில வறட்சியான நிலத்தை தந்தா? இந்த வறட்சி தரலன்னா கழுதை மேல ஏறினவ இறங்கி இருக்க மாட்டா, அப்படியே போயிருப்பா. நான் இந்த வார்த்தையை தியானித்த போது என்னுடைய தேவை என் தேவனை தேட வைக்குமானால் அந்த தேவைக்காக ஸ்தோத்திரம். ஆமென். தேவை சந்திக்கப்பட்டதற்காக ஸ்தோத்திரம் என்றல்ல, என் வாழ்க்கையில் உண்டான ஒரு தேவை என் தேவனை தேட வைக்குமானால், என் தகப்பனிடத்தில் என்னை கொண்டு வரமானால் அந்த தேவைக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்ப நீங்க வறட்சியான நிலத்தை தந்தீங்க, நீங்க எனக்கு இப்படி பண்ணுவீங்க நான் நினைக்கல, சொல்லல. அது என்கிட்ட தான் இருக்குப்பா. ஆனா உங்ககிட்ட இது மட்டும் கிடையாதுன்னு எனக்கு தெரியும் ஆண்டவரே. உம்மால ஏதே நான் மாற்ற முடியும் ஆண்டவரே. மாறா மட்டும் உங்ககிட்ட கிடையாதுப்பா, ஏலிம் உம்மிடத்தில் இருக்கிறது ஆண்டவரே. ஆமென். நல்லா புரிஞ்சுக்கோங்க, கேட்க தயங்காதே, அவர் தகப்பன் என்பதை மறந்து விடாதே. ஆமென். கேட்க தயங்காது. அவ கேட்க தயங்கல. ஏன்? நான் யார்கிட்டயாவா கேட்கிறேன், என் அப்பாட்ட தானே கேட்கிறேன். வறட்சியை வாங்கு. நம்முடைய வாழ்க்கையில வறட்சி என்பது எதை எப்போ நம்ம ஃபீல் பண்ணுவோம் தெரியுமா? இந்த காத்திருக்கிற காலத்துல தான் ஃபீல் பண்ணுவோம். காத்திருக்கிற காலம் என்பது உண்மையில ட்ரையா தான் இருக்கும். எப்போவாவது ரேமா வரும். ரொம்ப அன்னன்னைக்கு ஏதோ காரியம் நடக்கும். காகம் வந்து காலையில் அப்பவும் இறைச்சியும் தரும், மாலையும் தரும். அது இல்லைன்னா ஏதோ வீட்டில் மாவும் என்ன இப்படி ஏதாவது நடந்துட்டு இருக்கும். இந்த காத்திருக்கிற காலம் என்பது ரொம்ப பஞ்ச காலம் போல இருக்கும். எலியா காத்திருந்த 3 வருஷமும் தேசத்தில் என்ன இல்லையா? மழை இல்லை. ரொம்ப பஞ்ச காலம், வறட்சியான காலம். ஹல்லேலூயா. இப்போ எலியா போய் கர்மேல் பர்வதத்தில் ஏறி தலை முழங்கால படுற அளவுக்கு குனிந்து ஜெபம் பண்றேன். எதுக்கு தெரியுமா? மழைக்காக. நீங்க வறட்சியை தந்தீங்க, எனக்கு நீர்ப்பாய்ச்சல் ஆனதையும் தரணும். ஒரு விஷயம் பார்க்கறான், ஏதாவது தெரியுதா பாரு. இல்லையா, வா மலையிலிருந்து இறங்கு. நோ, ஏன்னா அவனுக்கு தெரியும் அவரால் அதை தர முடியும். ஆமென். அப்பா எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும்பா. ஒரு பிள்ளைங்க சில நேரத்தில் நம்ம கிட்ட கேட்குற டோன்லேயே நம்ம வாங்கி கொடுத்தோம் தெரியும்ல. என் பிள்ளை ஒய்ஃப்ட்ட சில காரியத்தை கேட்பா, நோன்னு சொன்னது என்கிட்ட வந்து அப்படியே மெதுவாக உட்காந்துட்டு, டேடி நம்ம போய் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா? அவளுக்கு சளி வரும்னு தெரியும், இருந்தாலும் நமக்கு கழுதையிலேருந்து இறங்கினதும் அப்பா கேட்குறாரு என்ன வேணும். அதுன்னு அர்த்தம் என்ன? கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறார். நீ கேட்க மாட்டேங்கிறியே, நீ வறட்சியை வாங்கிட்டு போதும் போதும் இருக்கிறியே, அப்படி சொல்லாத. அப்பா கிட்ட இருக்கிறத பாரு. ஹல்லேலூயா. பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது, அவர் உன்னை பிள்ளையாக்கி இருக்கிறார். கேளு வாயை திறந்து, கேளு வாயை திறந்து. என்ன வேணும் உனக்கு? எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும். ஹல்லேலூயா. நீ கேட்கணும். கேளுங்கள் கொடுக்கப்படும். அவர் தர வறட்சியை சந்தோஷமா வாங்குங்க. இந்த காத்திருக்கு காலம் வறட்சி போலதான் இருக்கும். ஏன்னா கேட்கிற கேள்வி இல்லை. எலிசபெத்தே சொல்றாங்கல்ல, நிந்தைய நீக்கிட்டார். அப்போ நிந்திக்கப்படுவோம். அந்த டைம்ல என்னெல்லாம் சொல்லுவாங்க. 3 வருஷம் கர்த்தர் மறைத்து வைத்த எலியா வெளியே வரும்போது ஆகாப் சொல்றான், அவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் இவன் தான்டான். எல்லாம் கேட்டான், எல்லாம் ரைட்டு தான், ஓகே. ஆனா அப்பா எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுங்கப்பா. எதை வச்சு கேட்கறதுக்கு உனக்கிட்ட என்ன இருக்கு? என்கிட்ட ஒன்றும் இல்லை. அப்போ உங்ககிட்ட நிறைய இருக்கு, எனக்கு தெரியும். உங்ககிட்ட இருக்கு. இதுதாங்க அப்பா மேல இருக்கிற நம்பிக்கை. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும். வறட்சியை கொடுத்தீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவுக்கு ஒரு பாத்திரத்தை பானம் பண்ண கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து அதை வாங்கி பானம் பண்ணுகிறார். அது வறட்சி தான். ஆனால் அதன் பிறகு அவருக்கு கொடுக்கப்பட்ட மேன்மை என்பது வேற யாருக்குமே எட்டாதது. பைபிள் சொல்லுது, அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு எப்படி கொடுக்கிறார் பாருங்க. வேறொரு வேற யாருக்கும் இல்லாத நாமம் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. முழங்கால் யாவும் அவருக்கு முன்பாக முடங்கும், நாவுகள் யாவும் அவரை அறிக்கை செய்யும். பிதாவின் வலது பாரிசத்தில் இன்னைக்கு அவர் உட்கார்ந்து இருக்கிறார். எதன் பிறகு தெரியுமா? அப்பா கொடுத்த வறட்சியை வாங்கினதுக்கு அப்புறம். வேண்டான்னு தட்டி விட்டுறாத. அவர் தரத வேண்டான். நம்ம ஒருத்தங்க கிட்ட நோ சொன்னா திருப்பி கேட்க கூசும் தெரியுமா? ஒருத்தங்க ஒண்ணு செய்ய வரும்போது ஒண்ணு வேண்டாம் அப்படி சொன்னா திருப்பி நம்ம அவங்க கிட்ட போய் கேட்கறதுக்கு நமக்கு முடியாது. தரத வாங்குங்க. அவர் நல்ல தகப்பன். அவர் ஒரு நாளும் அப்பத்துக்கு பதில் கல்லை தரமாட்டார், மீனுக்கு பதில் பாம்பை தரமாட்டார், முட்டைக்கு பதில் தேளை தரமாட்டார். என் ஆண்டவர் எனக்கு தருவது எல்லாமே என்னை விழ வைப்பதற்கல்ல, என்னை வாழ வைப்பதற்காக சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி ஆமென். தரத வாங்கு. நான் அதை இப்படி எழுதி வைத்தேன். முதலாவது அவர் தருவதை வாங்கு, பிற்பாடு உனக்கு வேண்டியதை கேளு. ஆமென். கை நீட்டி உன் விண்ணப்பத்தை கொடுக்கிறதுக்கு முன்னாடி கை நீட்டி அவர் தந்த வாழ்க்கையை வாங்க. நீர் தந்த இந்த வாழ்விற்கா உம்மை என்னாலும் ஸ்தோத்திரிப்பேன். ஆமென். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த வறட்சியான நிலத்தை கொடுத்ததுனால தான் அவ சரியானதை கேட்கிற அப்பா கிட்ட. இல்லைன்னா உனக்கு என்ன வேணும், எல்லாம் நிறைவா இருக்கிறவங்கள்ட்ட என்ன வேணும் கேட்டு பாருங்க. எனக்கு என்ன வேணும், ஒன்றும் வேண்டாம். இல்லை, ஒன்றும் வேண்டாம். சில காரியங்களை தகப்பனிடத்துல பெற்றோரிடத்துல பிள்ளைங்க கேட்கணும்னு எதிர்பார்ப்போம். அதான் சொன்னேன் அல்லவா, என் இருதயம் எப்படிதான் துதித்தது. என் தேவை என்னை தேவனிடத்தில் திருப்புமானால் அந்த தேவைக்காக ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையில் உண்டான ஒரு நெருக்கம் என்னை அவரிடம் திருப்புமானால் அந்த நெருக்கத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த வனாந்திரம் என்னை அவரிடத்தில் கொண்டு போகுமானால் இந்த வனாந்திரத்துக்காக ஸ்தோத்திரம். மாறாவின் தண்ணீர் மட்டும் மதுரம் கசப்பா இல்லை என்றால் அந்த மரத்தை ஆண்டவர் வளர்த்தி வைத்ததற்கு பிரயோஜனமே இல்லாம போயிடும். இந்த கசப்பை டேஸ்ட் பண்ணதுனால தான் அத்தனை கண்களும் அந்த மதுரமாக்குகிற மரத்தை பார்த்தது. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் சில வறட்சியை நம்ம டேஸ்ட் பண்ணதுனால தான் இந்த வனாந்திரத்தை பாலைவனமா, இந்த வனாந்திரத்தை ஏதனாய் மாற்றுகிறவரை நம்முடைய கண்கள் பார்த்தது. அந்த தண்ணி மட்டும் கசப்பு இல்லைன்னா இந்த மரத்தை யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. இன்னைக்கு நானும் நீங்கள் அவரை பார்க்கறதுக்கு காரணம் அதுதானங்க. ஹல்லேலூயா. நீ கேட்கணும், கேட்க தயங்காதே. நமக்கு தேவை இருக்கு ஆனா கேட்க மாட்டேங்கிறோம். நீங்க உங்க வாழ்க்கையை திரும்பி பாருங்க. தேவை இருக்கு ஆனா கேட்க மாட்டேங்கிறோம். கொடுக்கப்பட்ட வறட்சியை பிடிச்சிட்டு இருக்கிறோம். பரவாயில்ல, இதாவது இருக்குது. உன் தகப்பனை குறித்த உன்னுடைய அறிவு என்ன? ஒருவன் தட்டி கொண்டிருக்கிறான், இப்பொழுது தர முடியாது என்று சொன்ன பிறகும் அவன் தட்டி கொண்டிருக்கிறான். ஆண்டவர் சொன்ன உவமை ஜெபத்தை குறித்து சொல்லும் போது சொல்லுகிறார். இப்ப உள்ள ஒருத்தர் இருக்கிறார், சிநேகிதர் இருக்கிறார், வெளியே தேவை உள்ளவன் தட்டி கொண்டிருக்கிறான். உள்ள இருக்கிறவர் சொல்றாரு, நான் சொல்லுகிறது லூக்கா 11வது அதிகாரம் 5 முதல் எடுக்க வேண்டாம், நேரம் போய்விட்டது. இப்ப வெளியே இருந்து தட்டிட்டு இருக்கிறான். என்ன வேணும்? எனக்கு 3 அப்பம் வேணும், இப்ப தர முடியாது அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் தட்டிட்டு இருக்கிறான். தட்டிட்டு இருக்கிறவனை கூப்பிட்டு கேட்கலாமா, அவர் தான் தரல இல்ல, அப்புறம் ஏன் தட்டுற? அவன் பதில் எதுவா இருக்கும் தெரியுமா? அவர் இல்லைன்னு சொல்லல, அவர் இல்லைன்னு, இப்ப தரமாட்டேன்னு தானே சொன்னார். அவர் இல்லைன்னு சொன்னாரா? ஒருத்தங்க தட்டுறதை ஸ்டாப் பண்றதுக்கு சிம்பிள்ங்க,
வீட்டில் வந்து அம்மா ஏதாவது சாப்பாடு கொடுங்கம்மான்னு கத்தும் போது அவங்கள ஒரே செகண்ட்ல ஸ்டாப் பண்ணிடலாம். எப்படி ஸ்டாப் பண்ணிடலாம்? இல்ல, முடிஞ்சது. இல்லை என்கிற வார்த்தை என் தகப்பனுடைய அகராதியிலே கிடையாது. சிலுவையில கூட முடிந்தது என்று தான் சொன்னார், முடியாதது என்று அவருக்கு ஒன்றும் கிடையாது. அவர் இப்போ தரல, அவ்வளவுதான். அவர் இல்லைன்னு சொல்ல மாட்டார். ஹல்லேலூயா. உள்ளே இருக்கிறவர்கிட்ட கேட்கலாமா, ஏங்க அவன் தான் தட்டுறான்ல, கொடுக்க வேண்டியதை நான் கொடுத்து அவன் தட்டுறதை நிறுத்திடுவான். நான் கொடுத்தா கொஞ்ச நேரம் கூட தட்டட்டும். கொஞ்ச நேரம் கூட தட்ட வச்சுட்டு அவர் என்ன கொடுத்தார் தெரியுமா? அவன் கேட்ட 3 அப்பம் கொடுக்கல, அவனுக்கு வேண்டியதை கொடுத்தார். இவளை திரும்ப கேட்க வச்சது, இவ கேட்டது 1 நிலத்தை, தகப்பன் கொடுத்தது 2 நிலத்தை. நான் கேட்டது உடனே கிடைச்சா ஸ்தோத்திரம், கேட்டது டிலே ஆகுதுன்னா டபுள் ஸ்தோத்திரம். ஏன்னா நான் கேட்காததும் எனக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன தேடுகிறாய்? என்ன தேடுகிறாய்? 1வது யோவான் 1:38 ஒரு விசை கூட வாசியுங்கள். இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்கிறதை கண்டு என்ன தேடுகிறீர்கள் என்றார். என்ன தேடுகிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ரபி நீர் எங்கே தங்கி இருக்கிறீர் என்று கேட்டார். ரபி நீர் எங்கே தங்கி? நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்லுகிறேன். இந்த 2 பேர் யார் அப்படின்னா, யோவானுக்கு சீஷர்களா இருந்தவர்கள். இவர்கள் இப்பொழுது எங்கிருந்து இயேசுவை பின்பற்ற ஆரம்பிக்கிறார்கள்னா, வனாந்திரத்திலிருந்து. வனாந்திரத்திலிருந்து இயேசுவை பின்பற்றும் போது இயேசு திரும்பி பார்க்கிறார், என்ன தேடுகிறீர்கள்? அப்பொழுது அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? நீர் எங்கே தங்கியிருக்கிறீர்? வனாந்திரத்தில் இருக்கிறவர்கள் இயேசுவினிடத்தில் எதை தேடுகிறார்கள் தெரியுமா? தங்குமிடம். தங்குமிடம். இன்னும் சொல்லணும்னா, எங்களுக்கு ரெஸ்ட் வேணும் ஆண்டவரே, ரெஸ்ட் வேணும், எங்களுக்கு இளைப்பாறணும், எங்களுக்கு இளைப்பாறணும். இயேசுவினிடத்தில் எதை தேடுகிறார்கள் தெரியுமா? இளைப்பாறுதலை, இளைப்பாறுதலை. ஏன்னா எங்க வழங்க எங்க இருக்கிறோம்? வனாந்திரத்தில் இருக்கிறோம். இயேசுவின் பதில் என்ன தெரியுமா? 39வது வசனம். அவர் வந்து பாருங்கள், வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர்கள் எப்படி வந்திருப்பாங்க? இயேசுவை ஃபாலோ பண்ணிட்டு. இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்கு இளைப்பாறுதல் உண்டு. அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்கு தான் இளைப்பாறுதல் உண்டு. உன்னத பாட்டின் புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார். அதன் அர்த்தம் என்ன? அவர் என்ன கூட்டிட்டு போறார், நான் பின்னாடி போயிட்டே இருக்கிறேன். என் மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே, நேசமே. இவளுக்கு ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் கட்டளையிடுகிறாள். 7வது வசனம். எருசலேமின் குமாரத்திகளே, எனக்கு பிரியமானவளுக்கு மனதாக மட்டும் நீங்கள் அவளை விழிக்க பண்ணாமலும் எழுப்பாமலும் இருக்கும்படி உங்களுக்கு ஆணையிடுகிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒன்று நம்முடைய முடிவு அல்லது கர்த்தருடைய வருகை, 2ல் ஒன்று நடந்துதான் ஆகும். கர்த்தர் நம்ம இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிப்பதற்கு தேவன் சித்தம் கொள்ளும் போது சூழ்ந்திருக்கிறவங்களை ஜெபிக்கவே விடமாட்டார். என் தகப்பனார் அந்த மரண தருவாயில இதுக்கு முன்னாடி எத்தனையோ முறை மரணத்துக்கும் அவருக்கு ஒரு அடி தூரம் இருந்த சூழ்நிலையில எல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் விழுந்து கடந்து ஜெபிக்க வச்சிருக்கிறார். ராத்திரி இருந்து ஜெபிக்க வச்சிருக்கிறார். ஆனால் 2016 நவம்பர் 21 மதியம் அவர்கள் ஓட்டம் முடிகிற அந்த தருணத்தில் நான் பக்கத்து ரூம்ல போய் கதவை அடைச்சிட்டு முழங்கால் போட்டு கத்த பார்க்குறேன், முடியல, அப்படி எம்டியா இருக்கிறேன். 10 நிமிஷம் சும்மா இருந்துட்டு எழுப்பி வந்தேன். ஆண்டவர் சொல்ற, விழிக்க பண்ணாத அப்படின்னு, அவ மனதாக மட்டும் தூங்கட்டும். ஏன்னா என்கிட்ட அவள் என்ன தேடுகிறாள் தெரியுமா? இளைப்பாறுதல். வேற யாரையும் எழுப்ப விட மாட்டார். ஆனா அவங்கள ஒரு நாள் எழுப்புவார். 10வது வசனம். என் நேசர் என்னோட பேசி, என் பிரியமே என் ரூபவதியே ஹல்லேலூயா. அவர் தான் எழுப்பணும். அவர் வரும் நாளில் என்னை கரமசைத்து, அது வரைக்கும் அவங்க இளைப்பாறிட்டு இருப்பாங்க. யாரு?
இயேசுவின் இடத்துல இளைப்பாறுதலை தேடுறாங்க தெரியுமா? வாங்க. அதனாலதான் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான் என்று எழுது. யோவான் எழுதினதும் ஆவியானவர் ஆம் என்று திருவுளம் பற்றினார். அவர் சத்தியமாகையால் அவருடைய வார்த்தையில் கொஞ்சமும் பொய்யில்லை. நமக்கு முன்னோடினவர்கள், ஓட்டத்தை முடித்தவர்களில் யார் யார் கிறிஸ்துவுக்குள் மரித்திருக்கிறார்களோ அவர்கள் இப்பொழுது இந்த இளைப்பாறுதலுக்குள்ளே இருக்கிறார்கள். நிம்மதியா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. நாளைய குறித்த கவலை அவர்களுக்கு கிடையாது. ஏனென்றால் அவருக்குள் அவர்களை இளைப்பாறுறதுனால அவர்களுக்கு நிச்சயமாய் தெரியும், கர்த்தர் என்னை ஒரு நாளில் எழுப்புவார். எப்படி வந்து எழுப்புகிறாராம்? 8வது வசனத்தை வாசிங்கள். இது என் நேசருடைய சத்தம், இதோ அவர் மலைகள் மேல் குதித்தும் மேடுகள் மேல் துள்ளியும் வருகிறார். எப்படி வராராம்? துள்ளி குதிச்சு வராராம். பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் விட்டதை எப்படி வருவாங்க? அது எதை காண்பிக்கிறது? சந்தோஷம். என்ன மீண்டும் கூட்டிட்டு போறதுக்கு அவர் எப்படி வராரு தெரியுமா? ஹாப்பியா வராரு. ஹல்லேலூயா. அவர் சத்தம் போடுவார், என் பிரியமே ரூபவதி என அழைத்திடும் இன்ப சத்தம் கேட்டு அவர் பின்னே ஓடிடுவே, அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவே. அநேக பரிசுத்தவான்கள் இந்த இளைப்பாறுதல் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பின்னாக நாம ஓடிட்டு இருக்கிறோம். ஒன்று கர்த்தருடைய வருகை, இல்லைன்னா நம்ம முடிவு. இயேசுவை அந்த விருந்து சாலைக்குள்ள கூட்டிட்டு போறார், கூடவே போயிரு. கூட்டிட்டு போறார், கூடவே போயிரு. நேச கொடி இருக்கு. கொடி பறக்க விடுறாருனால அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த இடத்தை நான் பிடிச்சிட்டேன்னு அர்த்தம். இவனை நான் பிடிச்சிட்டேன்னு அர்த்தம். முடிஞ்சா கை வச்சு பாரு. வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆவியானவர் கொடியேற்றுவார். அந்த கொடியை கண்டு அசிரியன் சிரிப்பான் என்று அசிரியன் நடுங்குவான். ஹல்லேலூயா. இந்த பாக்கியத்தை சபை இழந்து விடாதே. அவரிடத்துல பாதுகாப்பை மட்டும் தேடாத, ஆசீர்வாதத்தை மட்டும் தேடாத, அந்த இளைப்பாறுதலை தேடு. அவர் சொல்லுவார், வந்து பாருங்கள். அவர்கள் வந்து கண்டு அவரிடத்தில் தங்கினார்கள். கர்த்தர் அப்படியே அந்த நித்தியத்துக்கு நேராய் சபையை நடத்துவாராக. என் உத்தமையும் என் புறாவும் ஒருத்தியே இந்த அனுபவத்திலே சபையை நிற்க பண்ணுவாராக. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஆமென்.